வீட்டுக்கு தேவையான ஒரு அருமையான 7 சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க. கடையிலேருந்து பேக்கெட்டில் பூ வாங்கிட்டு வருவோம். நம்ம வாங்கிட்டு வந்த பூவில் ஒரு சில பூவில் பார்த்தீங்கன்னா காம்பு உடஞ்சி போயிருக்கும். அந்த பூவெல்லாம் இந்த மாதிரி கட்டி பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பூ கட்டுறதுக்கு இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம கட்டும்போது அந்த நூல் வந்து மேலே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக குங்குமத்தையும் வைங்க, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த உளுந்து வடை நல்லா மொறு மொறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உளுந்து வடைக்காக மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த மாவு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடை போட்டு பாருங்கள். வடை நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வரும். அதே மாதிரி உளுந்து மாவு அரைக்கும் போது உப்பு போடாமல் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா உப்பு போடுங்க. முன்னாடியே உப்பு போட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். குழந்தைங்களோட ஒயிட் ட்ரெஸ் யூனிஃபார்மில் ஜெல் பென் கரை ஆக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது போக வைக்கிறதுக்கு ஒரு கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. கோல்கேட் பேஸ்ட்டுன்னு இல்லை, எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஒயிட் கலராக இருக்கக்கூடிய பேஸ்ட்டை எடுத்துக்கங்க. அதை வந்து அந்த கரையில் போட்டு விட்டுட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்ங்க. இந்த பேனாக்கரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நான் என்னென்ன பண்ணி அதை போக வச்சேங்கிறத உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா சோடா உப்பு இருக்குது இல்லையா, அந்த சோடா உப்பையும் போட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு எப்பவும் போல் யூனிஃபார்மை சோப் போட்டோ அல்லது வந்து லிக்விட் ஊற்றோ நீங்கள் வந்து துவைச்சி எடுத்துக்கங்க. துவைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து இந்த அளவுக்கு தான் போயிருக்கு, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெயிலில் காய வைங்க. காய வச்சதுக்கப்புறமா அது துணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அயன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே போயிருக்கும், லைட்டாக தான் இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஃபுல்லாகவே போயிடுச்சு. இன்னொரு 10% தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக துணி துவைக்கவே வந்து அந்த கரையும் போயிடும். மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி, முல்லைப்பூவாக இருந்தாலும் சரி, அந்த பூ வந்து ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அந்த கவருக்குள்ளே இந்த பூவை போட்டு அந்த கவரை வந்து அப்படியே கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டதுக்கப்புறமா வீட்டில் ஒரு சம்படம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அந்த சம்படத்துக்குள்ளே இந்த பூவை போட்டு அது மூடி போட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பூ வந்து ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வந்து பூவோட ஸ்மெல்லும் அடிக்காமல் இருக்கும். நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது ஒரு சில டைம் நெத்தியில் வந்து குங்குமம் ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் அந்த குங்குமம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் வேஸ்லின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. குங்குமம் வைக்கிற இடத்துல அந்த வேஸ்லின் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் வச்சு பாருங்கள். ஈஸியாக வந்து அந்த குங்குமம் ஒட்டிடும். ஈவினிங் ஆனாலும் அந்த குங்குமம் கீழே விழாமலும் இருக்கும். வீட்டில் லைபாய் சோப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. லைபாய் சோப்புன்னு இல்லைங்க, விலை கம்மியாக இருக்கக்கூடிய எந்த சோப்பாக இருந்தாலும் எடுத்துகிட்டு காய் துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கங்க. வீட்டில் காலியாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நம்ம துருவி வச்சு இந்த சோப்பை ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு இதை மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டில் சுற்றியும் ஓட்டை போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறமா வாட்டர் கேனோட மூடி பகுதியில் ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டோட ஃப்ளஷ் அமுத்து இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த வாட்டர் பாட்டில் உள்ளே போட்டுட்டு நூலை வெளியே தொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் அமுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டை வந்து அழுக்கு சேர விடாமல் சுத்தமாக வச்சுக்கும். சீக்கிரம் வந்து டாய்லெட் வந்து அடிக்கடி நம்ம கழுவ வேண்டிய பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி டாய்லெட்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாரீ சுடிதார் போடும்போது பின் குத்துவோம். அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா துணியில் வந்து சரியாக ஏறவே ஏறாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அதில் வந்து இந்த பின்னை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குத்தி பாருங்கள். ஈஸியாக வந்து துணியில் வந்து குத்த முடியும்.